இது ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு சின்ன உரையாடல் தான். ஆனால் அந்த உரையாடல் தான் அவங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும் பாருங்கள். ஹலோ மாமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை தான் டீச்சராக நினச்சிக்கிட்டு இருக்கேன். உன் ஃபோட்டோ தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓ அப்படியா? எப்போ பார்த்தாலும் இதை தானே சொல்கிற. சரி ஜெனி, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளு மாமா. நான் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக நீ மேனேஜ் பண்ணிப்பியா? மேனேஜ் பண்ணுவேன் மாமா. ஆனால் என்ன, அந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப போராக இருக்கும். அப்போ எனக்கு கன்ஃபியூஷன் கிளியர் ஆயிடுச்சு. நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவ போலியே நான் இல்லாமல். ஐயோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப தான். சரி, உனக்கு நம்ம லவ் பண்ணும்போது நம்ம காதலோட ஸ்பெஷல் நினைவுகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் என்னென்ன? நீ அப்பப்போ குட்டி குட்டி கோவம் பட்டுக்கிட்டு அப்படியே ரோசக்காரி மாதிரி திரிவேல, அப்போ கூட நான் உன் பின்னாடியே சாரி ஜெனின்னு கொஞ்சிக்கிட்டே இருப்பேன்ல. அதுதான் என்னுடைய ஸ்பெஷல் நினைவுகள். அட, நம்ம லவ்ல அதானே ஹைலைட்டே. அது உண்மைதான். உன்னோட வாய்ஸ் கேட்காம ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது ஜெனி. ஓ, அப்போ நான் கோவப்பட்டு உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தால் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஜெனி, பேசாம மட்டும் இருந்துடாத. நீ பேசாம இருந்தா அது எனக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கும். சரி சரி, நான் எப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். மாமா, உன்னுடைய ஃப்யூச்சர் ட்ரீம் தான் என்ன? என்னோட ஃபியூச்சர் ட்ரீம் வந்து உன்னோட ஃபியூச்சரில் இருக்கிறது தான் என்னுடைய ஃபியூச்சர் ட்ரீம். அடடா, டைலாக்குக்கும் உன்னுடைய ஆக்டிங்க்கும் ஆக்சர் அவார்டே கொடுக்கலாம் போலையே. சரி சரி, நீ என்னதான் என்னை டீஸ் பண்ணாலும் உன் மேலே லவ் மட்டும் என்னைக்குமே குறையாது ஜெனி. இங்கே பாரு ஜெனி, இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் நீ என் பக்கத்தில் இருக்கிறது தான் எனக்கு தைரியம். நீ தான் மாமா என்னோட ஹாப்பினஸ் எல்லாம். நீ தாண்டி என்னோட லைஃப், என்னோட ஃபியூச்சர் எல்லாமே. உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் இமேஜினேஷன் கூட பண்ணி பார்க்க முடியல மாமா. அப்படியா? அப்பனா ஃபுல் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதுதான். நீ சீக்கிரம் என்னோட ஒய்ஃபாக போற. இப்போவே முடிவு பண்ணிட்டியா? ஆமா, என் மனசுல முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, சீக்கிரம் கல்யாணத்துக்கான நாளை குறிச்சிட வேண்டியதானே. சரி மாமா, எப்போ நீ என்ன ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண? ஒரு தடவை நீ காஃபி ஷாப்புக்கு ஃப்ரெண்டோட வந்துட்டு இருந்த. அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ அப்போ ஒரு சிரிப்பு சிரிச்சப்பாரு, அந்த சிரிப்புலேயே நான் வாங்கிட்டேன். இன்னும் எழுந்திக்கல. அடடா, சூப்பர் மாமா. அப்போ தான் நானும் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், உன் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது. இங்கே பாரு ஜென்னி, நான் ஃபஸ்ட்டு லவ்னாலே ஒரு காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது அப்படி கிடையாது. லவ்னா அது சின்ன சின்ன ஒரு கான்வர்சேஷன் மட்டும்தான். சரி மாமா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. உனக்கு ஏதாவது வாங்கி தரணும் போல இருக்கு. எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணும். அதுவும் இல்லாமல் உன்னை விட ஒரு பெரிய கிஃப்ட் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை தெரியுமா? உன்னுடைய ஸ்மைல், உன்னுடைய ட்ரீம், உன்னுடைய ஹாப்பினஸ் எல்லாமே வேணும். அதுதான் எனக்கு நீ கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட். அப்போது நான் உனக்கு யார் மாமா? நீ எனக்கு எல்லாமே. என் ஃப்ரெண்ட், என்னுடைய வெல்விஷர், எல்லாமே நீ தான். நீ மட்டும்தான். உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், விட்டு போகவும் மாட்டேன். உன் கூடவே உன் பக்கத்துலேயே இருப்பேன். லவ் யூ மாமா. லவ் யூ ஜெனி.